ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஒரு ஜெல். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம டிடர்ஜென்ட் லிக்யூடு, டிஷ்வாஷ் அண்ட் ஃப்ளோர் கிளீனர், கார் வாஷு இதில் எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் ஃபோமிங் ஏஜென்ட் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம சேர்க்கக்கூடிய பொருளை திக்கனிங் ஆக்கி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ஜெல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற விட இது சேர்த்து நீங்கள் பண்ணும்போது நல்லா திக்காகி கொடுக்கும். இதுக்கு காஸ்டிக் சேர்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, சூப்பராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜெல்லை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து 2 கப்பு தண்ணி, ஆக்சுவலாக 2 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். இந்த தண்ணியை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எந்தெந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி நல்லாவே கொதித்து ஆவி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்லாப், நம்ம அந்த திக்கனிங்காக சேர்க்கக்கூடிய ஸ்லாப் இது தான். இதை வந்து ஒரு கிறிஸ்டல் டைப்பில் இருக்கும். இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்ச தண்ணியில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு திரும்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து 1 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக இது வந்து மொத்தம் 3 லிட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3 லிட்டரை நீங்கள் 50 லிட்டர் வந்து டிடர்ஜென்ட் லிக்யூடுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 50 லிட்டருக்கு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 40 லிட்டருக்கு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு பொறுத்தளவுக்கு 50 லிட்டருக்கு சேர்த்தாலே நல்ல ஒரு திக்கனிங் கிடைக்கும். உங்கள் ஜெல்லை வந்து கை எரிச்சல் இல்லாமல் இந்த ஜெல்லு பார்த்திங்கன்னா இது ஒரு விழுவிழுன்னு இருக்கும். துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை நல்லாவே க்ளீனிங் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி காய்ச்சணும். காய்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, ஒரு ஜெல் டைப்பில் அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு விடணும். அதோட ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும். ஏன்னா நீங்கள் காய்ச்சும் போது லிக்யூடு டைப்பில் தான் இருக்கும். ஸோ மறுநாள் தான் இது ஜெல் டைப் மாதிரி கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நீங்கள் எடுத்து உங்களுடைய ஜெல்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்லாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்லாப் வாங்கும்போது இதுக்கான ப்ரிப்பரேஷனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை வச்சு ஒரு டிடர்ஜென்ட் லிக்யூடு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். டவுட்டுனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமாக. உங்களுக்கு இதுக்கான ஃபார்முலாவை நான் சொல்லிடுவேன். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியது இருக்குது. அது வந்து இருக்கிற ஹீட்லேயே கரைஞ்சிரும். எந்த அளவுக்கு கொதிக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறனால உங்களுக்கு புரியும். ஓகே, நல்லாவே கொதிச்சிருச்சு. இதை நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து காய்ச்சணும். நான் இந்த காய்ச்சிருக்க பாத்திரம் வந்து இதுக்காகவே யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இது வந்து அப்படி இருக்குது. இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கக்கூடிய பொருள் மறுநாளைக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஜெல்லாக திக்காக மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் டிடர்ஜென்ட் லிக்யூடோ, டிஷ்வாஷோ இல்லை ஃப்ளோர் கிளீனரோ எது கூட ஆட் பண்ணினாலும் உங்களுடைய லிக்யூடு நல்லாவே திக்கனிங் ஆகி கொடுக்கும். சூப்பர் எஃபெக்டிவ் ஆயிரும். ஸோ பாருங்கள், நேற்று நம்ம காய்ச்சணும் இல்லையா, இன்றைக்கி எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.